ஸோ 11th ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 12.4ல் ஃபஸ்ட்டு சம் ஒரு பெரிய சம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் சம் வரும்போது கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்கள், தெளிவாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். பொறுமையாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் கொடுத்துருக்கிற சம்மை எழுதியிருக்கிறத பாருங்கள். எ ஃபேக்ட்ரி ஹேஸ் 2 machines 1 and 2. ஒரு தொழிற்சாலையில் ஒரு மிஷின் இருக்குது, 1 2 மிஷின் இருக்குது, சரியா? ஃபஸ்ட்டு மிஷின் ப்ரொடியூஸ் 60% ஆஃப் த ஐட்டம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் வந்து 100 பொருள் தயாரிக்கனா அதில் 60 பொருள் ஃபஸ்ட்டு மிஷின் தயாரிச்சிருது, அப்படி அர்த்தம். செகண்ட் மிஷின் ப்ரொடியூஸ் 40% ஆஃப் த ஐட்டம். ஸோ ரெண்டாவது மிஷினு 100 பொருள் நமக்கு வெளியில் அவுட்புட்டாக கிடைக்குன்னா அதில் 40 பொருள் இது செகண்ட் மிஷின் தயாரிக்கும் ஆஃப் த டோட்டல் அவுட்புட். ஃபர்தர் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா 2% ஆஃப் த ஐட்டம் ப்ரொடியூஸ் பை த மிஷின் 1 ஆர் டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவ்னா குறைபாடு இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு மிஷின் 60% கொடுக்குது, ஆனால் அதில் 2% வந்து டிஃபெக்டிவ், சரிங்களா? வேறஸ் 4% ஆஃப் த ஐட்டம் ப்ரொடியூஸ் பை மிஷின் 2 ஆர் டிஃபெக்டிவ். அதே நேரத்தில் ரெண்டாவது மிஷினு 4%, 100க்கு 4 ஐட்டம் வந்து குறைபாடாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொருள் வந்து இருக்கிற இடத்த நான் ரேண்டமாக எடுக்கணும். ஏதாவது ஒன்று, என்னுடைய நோக்கம் வந்து குறைபாடு உள்ள பொருளை எடுக்கணும் இல்லை நல்ல பொருளை எடுக்கணுன்னே கிடையாது, சும்மா எடுக்கிறேன். அதுக்கு பேர் தான் ரேண்டம். எடுக்கும்போது நான் எடுக்கிற பொருள் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் டிஃபெக்டிவ். நான் எடுக்கிற பொருள் டிஃபெக்டிவாக வரதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் கேள்வி. ஸோ முதல்ல சொல்யூஷன் எழுதும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணதான் அழகாக எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள், மிஷின் 1, சரிங்களா? ப்ரொடக்ஷன் எவ்வளவு? 60%. இது வந்து ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு டிஃபெக்டிவ், இது ப்ரொடக்ஷன் ஐட்டம்ஸ்ன்னு போட்டுக்கலாம், இது டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் எவ்வளவு? 2%. நெக்ஸ்ட்டு மிஷின் 2 கொடுத்துருக்கிற சம்மில் இருந்து எழுத மட்டும்தான் செய்கிறேன். இது 40%, டிஃபெக்டிவ் வந்து 4%. கவனமாக எழுதுங்க. இதுக்கு டேம் யூஸ் பண்ண போகிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ப்ராடக்ட் ஐட்டம் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கும் ப்ராடக்ட் ஐட்டம். ஒன்றாவது மிஷின் ப்ராடக்ட் ஐட்டம் 2. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து 1, ப்ரொடக்ஷன் வந்து 2, சரிங்களா? இது ப்ரொடக்ஷன் 1உடைய டிஃபெக்டிவ். அப்போ டிஃபெக்டிவ் பை 1. டிஃபெக்டிவ் ஐட்டம் மிஷின் 1ல், டிஃபெக்டிவ் ஐட்டம் மிஷின் 2ல். ஸோ இந்த டேர்ம்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஏன்னா இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி டிஃபெக்டிவ், ப்ராபபிலிட்டி ஃபார் டிஃபெக்டிவ் ஐட்டம், சரி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. மிஷின் 1ல் எவ்வளவு? 60%. அப்போ ப்ரொடக்ஷன் மிஷின் 1 இன்ட்டு டிஃபெக்டிவ் மிஷின் 1, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் அதேமாரி மிஷின் கூட ப்ரொடக்ஷன் 2வையும் டிஃபெக்ட் 2வையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் விஷயம். இந்த ஃபார்முலா போட தெரிஞ்சுட்டுனா உங்களுக்கு ஈஸி. ஸோ ப்ரொடக்ஷனையும் டிஃபெக்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் 1 எவ்வளவு? 60/100 இன்ட்டு டிஃபெக்ட் 1 எவ்வளவு? 2/100 ப்ளஸ் ப்ரொடக்ஷன் 2 எவ்வளவு? 40/100 இன்ட்டு டிஃபெக்டிவ் 2 எவ்வளவு? 4/100. அப்போ என்ன வரும்? 120/10,000 வரும். இதை ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி போடுறேன், மல்டிப்ளை பண்ணி போடுறேன். அதேமாதிரி இது 160/10,000 வரும். ஸோ கீழே ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால 10,000 மேலே ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 280 வரும்.
ஜீரோக்கு ஜீரோ அடி போயிடும். இப்போ இதை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படின்னா 28 இன்ட்டு 10⁻³ வரும். -3 இப்போ முன்னாடி போகணும். இல்லை நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 3 ஸ்தானம் முன்னாடி போகணும். புள்ளி லாஸ்ட்டாக வச்சு 1 2 0 வச்சு 3 ஸ்தானம் அப்படி. அப்போ 0.028 அதான் ஆன்சர்.